நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உயிரை தந்ததால், உருவம் தந்ததால், உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால், வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இன வைப்பதால், உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இணைய வைப்பதால், உந்தன் பாதையில் எந்தன் பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். தாயுமானதால், தந்தையானதால், நண்பரானதால் நன்றி இயேசுவே. எந்த நாளிலும் என்னில் வாழ்ந்திடும் சொந்தமானதால் நன்றி இயேசுவே. மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், வெளிய நோக்கியே இந்த வாழ்வையே அர்ப்பணிக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 அதிகாரம் 2-1 வசனங்கள். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நம்மளை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இந்த பகுதி கூட எதை குறித்து சொல்லுதுன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை பற்றி சொல்லுது. இந்த ஏசாயா 53 அதிகாரமே அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி முன் அறிவிக்கப்பட்டது தான். அவர் இளங்கிளையை போல வறண்ட துளிக்கிற வேற அழகுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் அந்த அவர் பட்ட பாடுகள்னால அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நம்ம அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நேற்று கூட பார்த்தோம், அவர் அந்த கேடு அடைந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் அழகில்லாமல் போனார். நல்லா அழகாக இருந்தவர் அழகில்லாமல் போனார். காரணம் என்னென்னா, நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று அவரை என்ன செய்து அழகில்லாமல் ஆக்கிடுச்சு. ஆனால் அதை அவர் என்ன சார் உறைந்த மழையை போல நம்மை வெண்மையாக மாற்றுவதற்கு தான் அவர் அப்படியாக என்ன சார் அவர் அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோன்னே கூட அவர் என்ன சார் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். பார்த்தீங்களா, அவரை யாருமே என்ன செய்யலை, அவரை ஏற்றுக்கொள்ளலை, அசட்டை பண்ணாங்க. மனுஷங்களாம் புறக்கணிச்சாங்க. துக்கம் நிறைந்தவராக இருந்தார், பாடு அனுபவிச்சராக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம்.
அவர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நாமும் கூட என்ன செய்தோமா, அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவரை நம்ம நினைக்கிறதே கிடையாது. அவருடைய பாடுகளையோ, அவர் நமக்காகப்பட்ட வேதனைகளையோ, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்ததையோ, துக்கம் நிறைந்தவராக இருந்ததையோ, பாடு அனுபவித்தவராக இருந்ததையோ நாம் என்ன செய்கிறதுல நிறைய நேரங்களில் நினைக்கிறதே இல்லை. நம்முடைய சொந்த வேலைகளை தான் நிறைய பார்த்துக்கிட்டு நம்முடைய சொந்த இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவருடைய பாடுகளை பற்றி நம்ம என்ன செய்யலை, சிந்திக்கிறதே இல்லை. அதான் அவரை எண்ணாமல் போனோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறோமா? அவரை எண்ணாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு அவருடைய பாடுகளை நினைத்து, அவருடைய துக்கங்களை நினைத்து, அவர் எதற்காக துக்கப்படுகிறார் அப்படின்னா நமக்காகத்தான் அவர் துக்கப்படுகிறார். அவர் எதற்காக அசட்டை பண்ணப்பட்டார்? நமக்காகத்தான் அசட்டை பண்ணப்பட்டார். பாடு நிறைந்தவராக இருந்தார். யாருடைய பாடுகள்? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். எதுக்காக? நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் சுமந்தார். ஆனால் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, அவர் பாவம் செஞ்சுட்டு அதனால தான் அடிக்கப்பட்டிருக்காரு, நம்ம அசட்டையாக இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அது இல்லை. நாம் தான் பாவிகள். நம்முடைய பாவங்கள் தான் அவரை சிலுவையில் அறைய வைத்தது. நம்மைத்தான் அவர் நமக்காகத்தான் அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம்தான் அவர் பாடுபட்டார் என்று சொல்லி நம்ம இன்னும் வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்த்தோன்னா புரிந்து கொள்ளலாம். நாம் ஒவ்வொருவரும் நாமே உணர்ந்து கொள்ளணும். அப்பா, எனக்காகத்தானே இவ்வளோ பாடுகள் பட்டீங்கப்பா. என்னுடைய சாபத்தை நீக்கிறதுக்கு தானே நீங்கள் சபமாக மாறினீங்க. என்னுடைய பாவத்தை நீக்கிறதுக்கு தானே நீங்கள் பாவமாக மாறினீங்க. என்னுடைய துக்கங்களை நீக்கிறதுக்கு தான் நீங்கள் துக்கங்களை சுமந்தீங்க. எனக்காகத்தான் நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மை உணர்ந்து அவருடைய பாதத்தில் நம்மை அறிக்கையிடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய பாடுகளையும் துக்கங்களையும் நாம் நினைத்து நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாடுகளையும் அவர் மேலே வச்சு அவர் நமக்காக செய்த அந்த தியாகத்தை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறணும். அவர் நமக்காகவே செய்த அந்த உலகத்தில் மரித்து உயிர் தெழுந்தார். சில பேர் சொல்லுவாங்க, பெரியவள்ளி கிழமையில் எப்படியாவது ஒரு சொட்டு கண்ணீராவது விடணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. அவர் அடிக்கப்பட்டதுக்காக அவர் சொல்லுவார், நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் பாரு. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தின் அந்த மதிப்பை நம்முடைய பிள்ளைகள் உணரணுமே அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல கண்ணீர் விடணும். அவர் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டதுக்காக நம்ம கண்ணீர் விடணும் இல்லை. நம்முடைய பாவங்களை உணர்ந்து நாம் திருந்தணும், மனசாப்படணும். அதுதான் அவர் விரும்புகிறாரு. நாம் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது நீ மகிழ்ந்து களி கூறு, பின் கைமாறு மிகுதியாகும். பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது நீ மகிழ்ந்து களி கூறு, பின் கைமாறு மிகுதியாகும். அப்பா, நீங்கள் பாடுபட்டீங்கப்பா எங்களுக்காக, நீங்கள் துக்கப்பட்டீங்கப்பா எங்களுக்காக. எங்களுடைய துக்கத்தை நீங்கள் சுமந்ததுனால நாங்கள் இனிமேல் துக்கப்பட அவசியம் இல்லை. நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ரட்சிப்பை எண்ணி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கேன் கற்றுக் கொடுங்க.